ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தக்காளி ஊறுகாய் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மாங்காய் ஊறுகாவும் போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக வந்து மாங்காய் ஊறுகாய் போடலாம் அப்படின்றதுனால மாங்காய் வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து நீங்கள் வருஷத்துக்கு மேலேயும் வச்சுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற வரையும் கெடாது, அந்த மாதிரி வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மாங்காய் ஊறுகாய் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன், அதே மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வருஷம் ஆனாலும் இல்லை 2 வருஷம் ஆனாலும் கெடாது, நம்ம யூஸ் பண்ணுற வரையும் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம எப்படிலாம் இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டு மாங்காய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். குண்டு மாங்காய் வச்சும் செய்யலாம், நம்ம ஊறுகாய் போடுறது நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது வந்து இந்த காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப புளிக்காது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதால் வந்து நான் எப்பயுமே மாங்காய் ஊறுகான்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் போடுவேன். நல்ல சீசன் டைமில் கூட இந்த மாங்காய் நிறைய வாங்கி தான் நான் போடுவோம். குண்டு மாங்காய் அந்த அளவுக்கு போடுறதில்லை, அது ரொம்ப ரொம்ப புளிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்ம ஊறுகாய் போட்ட பிறக்கமும் கூட இந்த ஒரு அந்த புளிப்பு இது வந்து நமக்கு தெரியும். இது வந்து அந்த மாதிரி இருக்காது, நல்லா சூப்பராக இனிப்பாக சூப்பராக இருக்கும். அதால் வந்து இதை வச்சு தான் நான் எப்பயுமே ஊறுகாய் போடுவேன். மொதல் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனை கிலோ நம்ம மாங்காய் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கேற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்க்கணும். நான் வந்து 3 கிலோ எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோவுக்கு எந்த அளவுக்கு என்னெல்லாம் போட போகிறேன் அப்படின்றத பாருங்கள். 3 கிலோவுக்கு வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம், எவ்வளோ அளவு சேர்க்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தக்காளி ஊறுகாய் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து கண்டிப்பாக நம்ம செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கெடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலது வந்து நம்ம சட்டுன்னு பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் வந்து நீங்கள் குயிக்காக அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம பிக்கிள் செய்கிற மாதிரியும் நான் மாங்காய் பிக்கிள் நான் வீடியோ கொடுக்குறேன். அது வந்து ரொம்ப நாளைக்கு வராது, இல்லை கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம சீசனில் கிடைக்கிறது இதெல்லாம். அதில் வந்து நம்ம நிறைய குவான்டிட்டி செஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து அந்த வருஷத்துக்குலாம் உதவும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே அப்படி தான் போடுவோம். அதால் தான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கங்க அப்படின்னு. இப்போ வந்து மாங்காய் ரேட்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும். அதால் வந்து நான் ஒரு 3 கிலோ மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துருக்கிறேன். இன்னும் சீசன் ஆரம்பிச்சதுன்னா நிறைய குவான்டிட்டி கண்டிப்பாக நான் திரும்பவும் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எப்படி பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ வந்து நம்ம 3 கிலோவுக்கு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு சுத்தமாக தொடச்சும் இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு, சுத்தமாக ஈரப்பதம் இல்லை. இதை வந்து நம்ம முதல்ல துண்டு போட்டுக்க போகிறோம், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஈரப்பதன்றதே ஒரு துளி கூட இல்லை. நல்லா கழுவிட்டு துணி வச்சு தொடச்சி நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல முத்தி இருக்காது. இப்போ இருக்கிற மாங்காய் வந்து கொஞ்சம் இந்த ஓடு வந்து நல்லா வந்து முத்தி இருக்காது. இதை எடுத்துடலாம், எடுத்துட்டு இந்த இதோடவே கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஷேப்புக்கு அப்படியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் இந்த அளவுக்கு வந்து நான் பீஸ் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விருப்பப்படி வந்து நீங்கள் பீஸ் போட்டுங்க. ரொம்ப சின்னதாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓடு வந்து கொஞ்சம் இலசாக தான் இருக்கும், ஆனால் இதை பிச்சு போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணும்போது வந்து இது குழையாமல் இருக்கும். இந்த காய் வந்து குழையாமல் அப்படியே ஷேப்பாக அழகாக இருக்கும். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊறுகாய் போட்ட பிறகும் இந்த இடம் வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த ஓடோட அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ எல்லா காயுமே வந்து நான் இந்த அளவுக்கு துண்டு போட்டுட்டு வந்துடுறேன்.
இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியாச்சு. மீடியம் சைஸ் அந்த அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப வந்து குட்டியாகவும் இல்லை. இந்த அளவு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஓட்டோட தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அளவு சொல்லிடலாம். 3 கிலோ மாங்காய் எடுத்து நம்ம கழுவி வச்சுருக்கிறோம். இது வந்து 200 கிராம் டம்ளர். 1 கிலோவுக்கு வந்து 1 டம்ளர் போட போகிறோம். 1 கிலோ மாங்காவுக்கு 200 கிராம் உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக சூப்பராக வரும். ஊறுகாய் போட்டோம்னா காரம் இதெல்லாம் சேர்க்க உப்புன்றது வந்து கம்மியாயிரும். அதால் ரொம்ப குறைச்சி போட்டோம்னா நல்லா இருக்காது. நம்ம காரத்துக்கு ஈக்குவலாக வந்து நமக்கு உப்பு இருக்கணும். அதில் வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம் உப்பு கரெக்டாக சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த அளவுக்கே போடுங்க. இப்போ நம்ம 3 கிலோ எடுத்துருக்குறோம். 200 கிராம் டம்ளரில் நம்ம 3 டம்ளர் போட போகிறோம். கொஞ்சம் மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் உப்பு போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம 1 கிலோ அளவுக்கு போட்டுட்டு மேலே நல்லா தூவிக்கிறோம். இதை வந்து அப்படியே வைக்க பதில்லை, நம்ம குலுக்கி தான் விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் சும்மா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ 2வது டம்ளர் உப்பு போடுறோம். இப்போ 3வது டம்ளர். இதை நம்ம வந்து இப்போ நான் நைட்டு போட்டுட்ருக்கிறேன். நாளைக்கு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும்னா, நாளைக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து நல்லா நம்ம இப்படி குலுக்கி விடணும். கொஞ்சம் ஈரம் கசிய ஆரம்பிக்கும். அப்பப்போ வந்து நம்ம குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஈவனாக வந்து அந்த உப்பு ஸ்ப்ரெட் ஆகும். அதால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி வச்சுட்டு நாளைக்கு ஒரு காலையில் மதியம் நைட்டு அந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் குலுக்கி விடலாம். அப்போ வந்து நல்லா ஈவனாக நல்லா ஊறும் உப்பு. நல்லா வந்து குலுக்கியாச்சு. இதை மூடி போட்டு நாளைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். மாங்காய் உப்பில் நல்லா ஊறட்டும். நாளைக்கு வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ண போகிறோம், ஊறும் போதே வந்து நம்ம ஒரு சில வேலையெல்லாம் செய்வோம். நாளைக்கு என்ன பண்ணுறோன்றது அடுத்து பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இதே மாதிரி பண்ணிவிட்டு நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து நம்ம மூடி போட்டு நைட்டெல்லாம் ஊறட்டும். காலையில் ஏஞ்சி நல்லா குலுக்கி விடலாம். காலையிலே வந்து நல்லா அந்த ஈரம் கசி ஆரம்பிக்கும் உப்புல இருக்கிறது. நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு நைட்டு வந்து மாங்காய் ஊற வச்சோம். நேத்திக்கு நைட்டுலேருந்து இன்னைக்கு நைட்டு வரையும் ஃபுல்லாக ஒரு நாள் ஊறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்பில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு நாள்லாம். அதுக்கடுத்து என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வந்து 1 கிலோவுக்கு 200 கிராம் அளவு வந்து நம்ம போடணும். இப்போ நான் 3 கிலோ எடுத்துருக்கிறேன். 600 கிராம் போட போகிறேன். இது வந்து 500 கிராம் இருக்குது. இன்னொரு 100 கிராம் போட்டு 600 கிராம் வந்து பொடி பண்ணிக்க போகிறேன் கடுகை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தயம் சேர்க்கலாம். அதால் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 6 இல்லை 7 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 1 கிலோவுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எடுக்கலாம். நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1 கிலோ மாங்காவுக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா தாராளமாக இருக்கும். எத்தனை வருஷம் இருந்தாலும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இருக்கிற வரையுமே யூஸ் பண்ணலாம். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் வந்து கெடவே கெடாது. எண்ணெய் எந்த அளவுக்கு வந்து நம்ம மூழ்கி இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கெடாமல் அப்படியே இருக்கும். நமக்கு எத்தனை நாள்னாலும் ஸ்டோர் பண்ணலாம். அதில் வந்து 1 கிலோவுக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கடுகு இந்த வெந்தயம் நான் வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். மிளகா பொடி வந்து நம்ம 1 கிலோவுக்கு 200 கிராம் இல்லை 250 கிராம் போடலாம். 200 கிராம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பொடி வந்து ரா மிளகா பொடி போட்டோம்னா 1 கிலோவுக்கு 200 கிராம் நல்ல காரம் இருக்கும். நீங்கள் வீட்டில் அரைச்சிது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக சேர்ந்து இருக்கும். அதில் 250 கிராம் போடலாம். இருந்தாலும் வந்து நம்ம ஊறுகாவுக்குன்னு பார்த்தோம்னா ரா மிளகாத்தூள் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து எல்லாம் ஒவ்வொன்றா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வெந்தயமும் கடுகும் லைட்டாக வறுத்துக்கலாம்.
ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துக்கிறேன். இதை வந்து வறுத்தரலாம். இந்த மாதிரி பெரிய ஸ்பூனே எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஒரு 6 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். 1 கிலோவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு வெந்தயம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் வெந்தயம் போட்டோம்னா கசக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம போடுற காரம், எண்ணெய், அந்த உப்பு அதெல்லாம் வந்து அந்த கசப்புலாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டெப் பண்ணுறோம். வெந்தயம், கடுகு ஆந்திரா ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுக்கவே மாட்டாங்க. வெந்தயமும் கடுகும் வறுக்காமல் அப்படியே ராவாக பொடி பண்ணி போடுவாங்க. நம்ம ஸ்டைல் நம்ம பண்ணுவோமே, நம்ம வந்து வறுத்துக்குவோம். நம்ம அந்த வறுத்தாலே வந்து அது ஒரு மாதிரி மணமாக சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியே ராவாக போடுறதை விட வறுத்தா தான் ரொம்ப ஒரு மாதிரி வாசனை, அந்த ஊறுகாய் வாசனைன்னு பார்த்தீங்களா, அப்போ தான் கிடைக்கும். இப்போ வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம், தூள் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துடலாம். எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 600 கிராம் அளவுக்கு நம்ம கடுகு எடுத்துருக்குறோம். கடுகு நல்ல மணமாக இருக்குது, வறுக்கிறது நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்து நிறுத்திடலாம். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள். முதல்ல கருப்பாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் வெள்ளையாக மாறிடும். அது புரிய புரிய இப்போ வந்து நிறுத்திடலாம். கடுகு வந்து நல்லா வறுந்துருச்சு. இதையும் வந்து நான் பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நான் மிளகா பொடி அளந்து எடுத்துக்கிறேன். வந்து 200 கிராம் டம்ளரு. இதில் வந்து ஒரு 3 டம்ளர் இப்போ எடுத்துக்கணும்னா 600 கிராம் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு வறுத்து பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு முறை உங்களுக்கு வந்து அளவு நான் இன்னொரு முறை சொல்லிடுறேன், மனசில் பதியும். நம்ம வந்து மாங்காய் 3 கிலோ எடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிலோவுக்கு வந்து 600 கிராம் கடுகு வறுத்து பொடி பண்ணது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 600 கிராம் வந்து மிளகா பொடி. வெந்தயம் வந்து 6 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் போதும். 6 ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். அப்புறம் வந்து ஆயில் வந்து 1.5 லிட்டர் ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 1 லிட்டர் இருக்குது. பாக்கெட் பிரிக்காமல் இதை ஊற்றிடலாம். இது ஒரு 1/2 லிட்டர். மொத்தம் வந்து 1.5 லிட்டரு ஆயில். மாங்காவில் உப்பு ஊற வச்சது வந்து உப்பு அளவு பார்த்தீங்கன்னா 600 கிராம் அளவு உப்பு. ஒரு 4 நாள் நல்லா மாங்காய் உப்பில் ஊறிடுச்சு. நேற்றுக்கு நைட்டு போட்டோம். இன்றைக்கி நைட்டு வந்து நான் திரும்ப இந்த மசாலாலாம் சேர்த்துட்ருக்குறேன். ஒரு நாள் உப்பு மட்டும் போட்டு நல்லா ஊற வச்சுருக்குறோம். இப்போ வந்து நம்ம அரைச்சதை ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். வெந்தய பொடி, கடுகு தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நம்ம இதில் ஈரமோ அந்த மாதிரி எதுலேயுமே ஈரம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கவுசிப்பா இது அப்படியே ஒரு குழுக்குங்க. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நம்ம காய்ச்சாத அப்படியே ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊறுகாய் போட்டு வந்து மறுநாள் அக்கா வந்தா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன். டேஸ்ட் பார்த்துட்டு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாவே வந்து அட்டகாசமா இருந்துச்சு. இன்னும் ஒரு 4 நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன், செம்ம அட்டகாசமா ஊறி இன்னும் எம்மியா இருக்கும். இந்த கரண்டி வந்து அப்படியே உள்ளெல்லாம் வைக்காதீங்க, நான் சும்மா கலந்துட்டு எடுத்துருவேன். மரக்கரண்டி இருந்தால் மரக்கரண்டி யூஸ் பண்ணிக்கங்க. நான் சும்மா ஜஸ்ட் இப்போ கிளறி விட்டுட்டு இதை எடுத்து நான் வச்சிருவேன். நல்லா வந்து இதை கலந்து கொடுத்துடலாம். நல்லா வந்து நம்ம இந்த பொடியெலாம் கொட்டினதும் ஒரு மாதிரி ட்ரை ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை நான் மூடி வச்சுட்டு நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து எல்லாம் வெளியே அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இதை நல்லா கலந்தாச்சு. செம்ம வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா பதிய வச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சுட்டு போகிறோம். இப்போ மூடிட்டு நாளைக்கு காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே ஊறட்டும். இது நாளைக்கு பார்த்தோம்னா அப்படியே எண்ணெய்லாம் கசிஞ்சு மேலே வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காலையில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் எம்மியாக அப்படியே எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நல்லா ஊற ஊற சூப்பரான டேஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. இது அப்படி நல்லா 2-3 நாள் ஊற வச்சுட்டு, காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் கடகடன் ஒரு மாதிரி கடிச்சோம்னா மாங்காய் அந்த இது நல்லா ஊறி இருக்காது இல்லை. ஒரு 2 நாள் இந்த உப்பு மிளகா இந்த எண்ணெயிலலாம் நல்லா ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னா செம்மையாக இருக்கும். அதில் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன பண்ணேன்னா வந்து உப்பில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அது வெறும் மாங்காய் நீங்கள் எடுத்து சாப்பிட்ருந்தாலே நல்லா இருந்திருக்கும். நம்ம மிளகா தூள்லாம் போடுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாலே சூப்பரான அந்த உப்பு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து காரம் எல்லாமே இறங்கி இன்னும் அட்டகாசமான டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். நல்லா பாருங்கள், எண்ணெய் நல்ல தாராளமாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த காளான் பிடிக்கிறது அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாது. அதில் தான் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிட்டோம். இவ்வளோ எண்ணெய்ன்னு பார்க்காதீங்க. ஆனால் நம்ம வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலி ஆகிற வரையும் நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக கெடவே கெடாது, நான் கேரண்டி. ஆனால் வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். எக்காரணம் கொண்டு வந்து ஒரு துளி கூட அந்த ஈரம் படாமல் நீங்கள் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஓரலாக ஒரு முறை நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு மனசில் பதியறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நாள் பூரா உப்பு மட்டும் போட்டு அளவெல்லாம் நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் அளவு உங்களுக்கு குழப்பமாக இருந்தாலும் வீடியோ வந்து நீங்கள் தள்ளி வச்சு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. மொதல் நாள் வந்து நம்ம உப்பு போட்டு ஃபுல்லாக 1 டே நம்ம உப்பு மாங்காய் ஊற வச்சோம். அது நல்ல உப்பு இழுத்துருச்சு. அதான் 2வது நாள் வந்து நம்ம இந்த காரப்பொடி கடுகு எல்லாம் வந்து அரைச்சி கூட சேர்த்துக்கிட்டோம், எண்ணெயும் சேர்த்துக்கிட்டோம். இதை வந்து நல்லா ஒரு 4 நாளே வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அப்பப்போ வந்து கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம். கிளறி கொடுத்துட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த காரம் உப்பு அந்த கடுகு தூள் எல்லாமே வந்து நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்பயே கூட சூப்பராக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த நல்லா ஊறிச்சுன்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ஒரு 4 நாள் ஊற வச்சுட்டு தாராளமாக நீங்கள் யாருக்குனாலும் கொடுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கெடாது. நம்ம வெளியவே வச்சுக்கலாம், உள்ளே வச்சு ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அழகாக ஜாடியில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் மெயினாக வந்து ஸ்டீல் டப்பா அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. ஸ்பூனும் வந்து எவர் சில்வர் மாதிரி போடாதீங்க. கட்டை ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. நம்ம வச்சுக்கிறது பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கெடுறதும் கெடாமல் இருக்கிறதும். ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு சரியாக வரலையேன்னு சொல்லாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணும்போதும் இப்படி இப்போ அடுப்பு திட்டு மேலே வைக்கிறோன்னு வச்சுங்களேன், ஃபில்ட்ரு தண்ணி நம்ம அப்படியே பிடிச்சோம்னாலும் திகிரி ஏதாவது விழுந்துடும். அந்த மாதிரிலாம் தப்பு செஞ்சுட்டு கெட்டு போச்சேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் வந்து தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணிக்கங்க.
அது வந்து உங்களோட பொறுப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இதோட கிரெடிட் யாருக்குன்னா வந்து எங்களோட சாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். சாய் தான் வந்து மாங்காய் ஊறுகாய் கமெண்ட் பண்ணிக்கினே இருக்கிறாங்கம்மா, நீ போட்டு தான் ஆகணும், நீ செஞ்சு தான் ஆகணும்னு அவ்வளோ கம்பல் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கௌசிப்பா போய் வாங்கிட்டு வாப்பான்னா இன்னைக்கே நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அடம் பிடிச்சான். அதுக்கப்புறம் நம்ம கம்முன்னு இருந்தாலும் வந்து இன்னைக்கு எடுத்து முடிச்சே ஆகணுமா வீடியோ அப்படின்னு அட்டகாசம் பண்ணுச்சு. அதில் வந்து சாய்க்கு தான் இந்த கிரெடிட் எல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வந்து சூப்பராக நம்ம ஸ்டைலில் மாங்காய் ஊறுகாய் போட்டுட்டோம். இதே வந்து ஆந்திரா ஸ்டைலில் போடணுன்னாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாங்காய் ஊறுகாவே நமக்கு நிறைய நாள் வரும். கொஞ்சமாக வேணால் ஆந்திரா ஸ்டைல் இல்லை இன்ஸ்டண்ட்டாக நம்ம உடனடி நம்ம கல்யாணத்தெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த மாதிரி உடனே மாங்காய் ஊறுகாய் போடுறது எப்படின்றதும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா முதல்ல வந்து லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறைய எல்லாருக்குமே வந்து எல்லாம் தெரியும்னு இல்லைல்ல, ஒரு சிலருக்குலாம் ரொம்ப பிகினர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லதாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதெல்லாம் பட்டன் கமெண்ட் அடிச்சு தள்ளுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை இப்போ தான் ஜஸ்ட் நாங்கள் உங்கள் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோன்றவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். புதுசாக பார்க்குறவங்களாம் வந்து கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டோம் பாருங்கள், சூப்பராக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ தான் வந்து பார்க்க எங்களை பிடிக்கும் உங்களுக்கு. அதில் வந்து எல்லாத்தையுமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.